ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க இலக்கிய வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணலான்னு வந்து மொபைல் வந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது நம்ம மொபைலே இல்லை யார் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு மொபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாவோட ஃபோட்டோ இருக்குது. ஓ, அந்த நவகிரகத்தான வந்து நம்ம வந்து பிரியாவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து தீக்காயத்துக்கு வந்து வச்சப்போ வந்து மொபைல் ரெண்டு ஒரே இடத்துல வச்சோம். அதுவும் நம்ம வந்து வச்சுதான் பிரியாவோட வந்து பார்த்து கிரகத்தில் வந்து நம்ம வந்து அங்கேயே இருந்துட்டோம். பிரியா வந்து நம்மளை பார்த்த மயக்கத்தில் ஃபோனை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உடனே வந்து பிரியா நம்மளுடைய கார்த்திக் சாரோட மொபைலுக்கு வந்து கால் பண்ணுறாரு நம்ம கார்த்திக். அதே பார்த்தீங்கன்னா நான் தாங்க காலையில் வந்து கோயிலில் வந்து மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறேங்க. ஆமாங்க சொல்லுங்கள், உங்களுடைய ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது, நான் உங்கள் ஃபோனில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போனால் மாற்றி எடுத்துகிட்டு போனால் ஒருத்தர் மொபைலில் தான் வந்து பேசிக்க முடியும். அது கூட வந்து பேசிக் நாலேஜ் இல்லாத கதை எழுதி வச்சுருக்கான் வெண்ணமயிறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணியும் இந்த ஜானிகள்லாம் வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்காக நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா சரிங்க, மொபைலை வந்து எங்கே வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்கூலில் வந்து வேலையாக இருக்கேன், பசங்களுக்கு வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னால் வந்து வர முடியாது, இப்போதைக்கு மீட் பண்ண முடியாதுன்றாங்க. சரிங்க, நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, எஸ்ஜி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அது என்னுடைய ஃபேவரேட் ரெஸ்டாரண்ட், என் ஃபேமிலிக்கே வந்து ஃபேவரேட்டு. ஏன்னா வந்து அங்கே தான் வந்து இலக்கியா கௌதம் மீட் பண்ணுவாங்க, இந்த கார்த்தியும் அங்கே தான் வந்து மீட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம பிரியா அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியா பார்த்தீங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா கையில் பேசிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கு வந்து குதிச்சுட்டு இருக்கான் அந்த கார்த்தி. இதை பார்த்து வெக்கமே இல்லாத சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா தான் தம்பிக்கு வந்து இவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணுறோன்ற கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாத இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் சந்தோஷப்படுறாங்க. எனக்கு சொல்கிறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி சந்தோஷப்பட்டு நம்ம மொபைல் எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட் வந்து போகிறான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவனை வந்து தனியாக விடாது பின்னாடியே வந்து துரத்திட்டு போகிறாங்க இந்த இலக்கியாவும் கௌதம். என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியாவை வந்து வராங்க. என்னங்க காலையில் வந்து மொபைலில் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, நானும் வந்து கவனிக்கல, வீட்டுக்கு போயிட்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுதுன்றாங்க. எனக்கும் அப்படி தாங்க தெரிஞ்சு, ஆனால் உங்கள் மொபைலோட பேட்டர்ன் தெரில, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணேன். சரி, நம்மளுடைய மொபைல் வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கன்னு தெரியும், கால் பண்ணால் நம்ம வந்து பேசிக்கலான்ட்டு கம்முன்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, என்ன சாப்பிட்றீங்க, வாட் யூ லைக் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நம்ம பிரியா பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாவை அப்படி கன்னத்தில் கையை வச்சு பார்த்தோம்னா அந்த கார்த்திக்கு உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர ஒரு எபிசோட் இதாக நடக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.